இப்போ அவள் மனதை கொஞ்சம் பார்க்க, கண்ணை மூடி சமணம் போட்டு உட்காரு. உட்கார். ரொம்ப ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்கான், புரியுதா? அவன் மனத்து இன்னும் 20 நாளையில் மாறி உன்னை வந்து அடைவாள். யார்கிட்டையும் எந்த விவகாரமும் இல்லாமல் உன்னைய சேர்த்து வைக்கிறேன். இந்தா நல்லாரு, சந்தோஷமா இரு. நீ என்ன படிச்சிருக்க? பெரிய படிப்பாச்சேடா. 1 2 3 நிறைய கடன் இருக்கு, தீர்த்துருவோம். கையில் பணத்தை தந்துட்டேன். பணம் தான் இப்போ பிரச்சனையே. போயிட்டு வா. கையில் பணம் வச்சுருக்கேன், கடன் தந்துடும் போ. 20 நாள் என் பொண்டாட்டி வருவான். அவளே இல்லை தம்பி, உன்னை விட வேகமானவங்கள்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன்டா. கெட்டிக்காரன். திருந்தணும்னு சொல்லியிருக்கோம்ல, ரொம்ப திருந்துவேன். உட்காரு. வெறுத்தி விட்டு வாடா, வா, சந்தோஷமாக சொல்லுடா. ஆமாம், எனக்கே கிறக்கம் வருதுப்பா. ஏய் பரமசிவா, என்னடா சிரிக்கறி? கர்மசாமிக்கு மனைவியை பிரிந்து வேதனை அடைகின்ற மனிதன் கால் வந்துட்டு வாப்பா. பிரிஞ்சா பல பேர் சந்தோஷப்படவும் செய்தான், சில பேர் வருத்தப்படுதான். என்னடா பிள்ளைகள் எத்தனைடா? பிள்ளைகளுக்காக தான் நீ ரொம்ப வேதனைப்பட்டு கறங்குத. ஆனால் உழைச்ச முதல்ல அவங்க உடம்புல தான் இருக்கே தவிர வெளியில் இல்லையே. உண்மையா இல்லையா? உன் உழைப்பை பெற்ற அவங்க நன்றியோடு நடக்கலை, அதனால் இப்போ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. இடைப்பட்ட காலத்தில் ட்ரெயின்லையாவது பஸ்லையாவது விழுந்து செத்தாலும் பரவாயில்லன்னு முடிவெடுத்திய முட்டாப்பை தானே நீங்களாம். கால் வந்துட்டு வா. வா, உன் மனைவி மக்களை வர வச்சு உன்னை ஏற்றுக்கிட வைக்க. சந்தோஷமாக இரு. அடுத்து என்னை பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக பார்ப்படா மகனே, ஆனந்தமாக இரு. போ. கர்மசாமிக்கு வாடா தம்பி. மனைவி எங்கே இருக்கா? அப்படியா? எல்லாருமே தற்காப்போடு இருக்காங்கடா. கால் வந்துட்டு வா. முகத்தை காட்டி காட்டி மூடிக்கொள்வது நியாயமா? நீ போன உடனே முழுசாக உன்னை பார்த்துருக்க மாட்டாள? பார்க்கலாம். வருஷங்கள் ஓடிடுதாடா. இப்போ அவளை கண்டிப்பாக வர வைக்கணுமா? இந்தா இந்த விரலில் மட்டும் சிக்குன்னு பிடி, கண்ணை முடிக்கா, ஒரு நிலையோடு இரு. கருப்பசாமி, அந்த பிள்ளைய கொஞ்சம் எனக்கு காட்டுப்பா. கழுத்து பக்கத்தில் வலது பக்கத்தில் மச்சம் இருக்குது உன் முண்டாட்டிக்கு. இந்த இடத்துல பார்த்துருக்கே நீ? இந்த இடத்துல மச்சம் இருக்குது. அவன் ரொம்ப சட்டம் பேசுதான், ரொம்ப விளக்கம் தெரிஞ்சவா, இங்கிலீஷ் நாலேஜ் ஓவர், புரியுதா? ரொம்ப நல்லா பேசுகிறா. பாப்பா இன்னும் 2 மாதம் கழித்து ஒரு முடிவு எடுத்துருவோம்னு சொல்லி அவள் ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து எல்லார்ட்டையுமே சொல்லியிருக்கா. வீட்லேயும் முடிவு எடுத்துருக்காங்க. ஆனால் 2 மாதம் இருக்குது. அவள் வந்து உன்னைய பெரிய விஷயமாகவே எடுத்துக்கிடலை. அவள் வேணும்னு அவன் சொன்னானே ஒரு உத்தமன், ஏன் பொண்டாட்டி எனக்கு வேணும்னு, அதை மாதிரி நீ சொன்னா கொண்டு வந்து சேர்த்து வச்சிருந்தேன். வேணுமா? எனக்கு யாரை பற்றியும் எனக்கு கேள்வியே இல்லை. ஓம் பொண்டாட்டி உனக்கு வேணுமா? ஒரே வார்த்தை. ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே வெற்றியாக நடக்கும். போய்ட்டு வா. இந்தா செஞ்சு தரேன். ஒரு கருப்பசாமிக்கு அதே சென்னை மாநகர் என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை சீர்திருத்தி கொடு கருப்பசாமின்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வரலாம். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? உன் பொண்ணு பக்குவமானவா, நேர்மையானவா, ஒரு வார்த்தை கூட எதிர்த்து கூட பேச மாட்டான். ஆனால் அவன் உலகத்தை கடைஞ்ச உத்தம மாதிரி அவளை மட்டும் பேசினா பரவாயில்ல, உன்னையே உன் பொண்டாட்டிய எல்லாத்தையும் தரக்குறைவாக பேசிவிட்டான். அதே மாதிரி அவனுடைய மரத்தை போய் பார்த்தேன்.
அவன் விடுறது மாதிரியும் இல்லாமல் ஏற்றுக்கிறது மாதிரியும் இல்லாமல் உங்களை சித்திரவதைப்படுத்தணும், ஆட்டி அடைக்கு ஒரு முடிவு எடுப்போம்னு முடிவு எடுத்திருக்கான். இதான் உண்மை. அந்த மரத்துக்கு ஒரு தடை போட்டு அவனை சுருட்டி கொண்டு உன் காமாட்டில் போடுறேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வா. இந்தாப்பா உன் நேர்மைக்கு உன் பிள்ளை கண் கலங்காமல் வாழ்வாள். பக்கத்தில் வா. எல்லாம் வெற்றியாக்கி தரேன். ஒரு முறை பார்த்த சாரதியை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வா. வெற்றி உண்டு போ. இந்தா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வாங்க. கார்முகில் வண்ணா கண்ண முடிக்காப்பா, ஒன்றுமே பேச வேண்டாம், உட்காரு. வைகாசி மாதம் 6ஆம் தேதி வருகின்ற மாப்பிள்ளை வெற்றிகரமாக இருக்கும். ஜெயிச்சு தாரேன், கல்யாணம் நடந்துடும். இந்த அப்படி இப்போ வந்திருக்கு இல்லை 10 பொருத்தம் உள்ளவன் யார்? யார் அது? உன் பிள்ளைக்கு அவனை பிடிக்கலையே, வேற வாழ் பாரு. வேண்டாம். கர்மசாமிக்கு அப்படியா? உளவுத்துறையா? என்னது? யாருப்பா? கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் யார்? என்ன டிபார்ட்மெண்ட்? கேட்டிச்சு. கவர்மெண்டா? கவர்மெண்டா. சிங்காதனனே செண்முகநாதா வரலாம். என்ன செய்யணும்? நிலத்தை விற்று தந்துடுறேன். என்ன பிள்ளை கல்யாணத்துக்கு 3 மாத காலம் அவகாசம் இருக்குது. எந்த முயற்சி செஞ்சாலும் இப்போதைக்கு நடக்காது. பங்குனி 20ஆம் தேதிக்கு மேலே வெற்றிகரமாக நடக்கும். அதுக்கு முன்னால் உனக்கு பணம் பெறுவதற்காக அந்த இடத்த உன் முடிவுக்கு கொண்டு வரேன். 10,000 ஒருத்தன் உத்தியோகத்துக்கு போயிடுவான். சந்தோஷமாக இருங்க. கணவன் மனைவி குழந்தையை பற்றி கேட்க வந்தது. உங்கள் பேரை கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியாதாம்லா? உனக்கு வேற யாரு? யாரெல்லாம் வந்தீங்க? உங்கள் பேரை கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியாதாம்லா? இவங்க 2 பேரும் தான் எனக்கு வேணும். நீங்களாம் அங்கே போய் நின்னுங்க. கேம் 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 கேம். உன் பேர் என்ன? பார்த்தியா, அடையாளமாக கேட்டிருக்கோம்ல. கால் வந்துட்டு வா. நீ உன் பேரை கேட்டோன்னே டாம்னு சொல்லிட்டியே. அவங்க சொன்னாங்களால எலி படா. குழந்தை இருக்கா அவங்களுக்கு? ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளை நல்ல வாயாடித்தனமாக பேசும், வக்கீலுக்கு படிக்கும். கால் வந்துட்டு வாங்க. புரியுதா புரியலையா? எவ்வளோ நானா பேசலை? வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு வந்து சேருங்க, ஜெயிச்சுக்கலாம். வெற்றி உண்டு. சாமி கூப்பிடாம யாரையும் கூப்பிட மாட்டேன். போங்க. இருந்தால விருதுநகர் குழந்தை கேட்டு வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு வாங்க. ஓ சங்கீத சௌபாகியமே வாப்பா. உங்கள் வீட்டு பக்கத்தில் மியூசிக் சென்டர் இருக்கா? பக்கத்து அப்படியா? சரி. வேறு மேலதாளத்துக்காரங்க இருக்காங்களா? பக்கத்தில் தான் இருக்காங்க. அதான் பா சாரி ஹே மானு பாடுதாங்களே, அதான் கேட்டேன். இருக்காங்களா? கால் விட்டுவாங்க.
கருணை கடலே கந்தா போற்றி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கருணை கடலே கந்தா போற்றி. திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்தீங்களா? அந்த போட வாய்த்து பார்த்தீங்களா? கருணை கடலே கந்தா போற்றி. நீ வாய்த்தலா? அதான் நீ வாய்த்ததை நான் பார்த்தேன். கருணை கடலே கந்தா போற்றி. முருகா, உன்னை சுற்றி சுற்றி வாரோம். கொடிமரத்தை சுற்றினா குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொன்னாங்கப்பா. அதனால் கொடிமரத்தை தொட்டுட்டேன். அடுத்து உன்னை பார்க்கும் பொழுது என் வயிற்றில் ஒரு பிள்ளை இருக்கணும் முருகா. அப்படி அழுதியாமலா கால் வந்துட்டுவான். முருகன் எங்கள் அம்மா அப்படி தான் குழந்தை இல்லாத நேரத்தில் எங்கள் கோயில் திருமலை ஆண்டவர் சன்னிதானத்தில் போய் கும்பிட்டு வர வாங்கினான். அப்படி ஒருத்தன் பிறந்தான் எங்கள் அண்ணன். அவன் பேர் சக்தி வேல்னு பேர். புரியுதா? அதனால் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அவன் ஆம்பளை பயலாக இருப்பான். கந்தவேல் அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? கந்தவேல். கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு வர்றான். பிடிச்சாச்சு. வாடா தம்பி வா. ரொம்ப காமெடி பண்ணுறிய ஏம்ல? ரொம்ப சிரிப்பு காட்டுவான் அந்த பே. இந்தா குழந்தை பிறந்தாச்சு. வெற்றி அடைந்து வாங்க. வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலையும் முக்கணிகளும் சரக்கும் அர்ச்சனை பூக்களும் வாங்கிட்டு வா. ஜெயிச்சு தரேன். போய்ட்டு வா. அதே விருதுநகர் எல்லை எங்கள் குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி மனக்குழப்பமும் பிரிவும் பிரச்சனையுமா இருக்குது, தீர்த்து தாங்க ஐயா அப்படின்னு கேட்டு வந்தேன். யாருக்கு? உன் புரிஞ்சு எங்கே இருக்காரு? நீ எந்த ஊர்? விருதுநகர். நீங்கள் இது யாரு? நீ யாரு? கணவன் மனைவி. கணவன் எங்கே இருக்காரு? கால் வந்துட்டு. இன்னும் கொஞ்சம் பின்னாடி சொல்லுப்பா. இந்த கம்பிக்கு அந்த பக்கம் இருக்கணும். அப்போ தான் அந்த வேவ்ஸ் பாதிக்காது. இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. என்ன மகள் வாங்க. மஞ்ச குளிச்சி அள்ளி முடிச்சி இந்த பிள்ளை அமைதி. இந்த பொண்ணு ருதுவாகி இருக்கும் பொழுது ஜாதகம் நட்சத்திரம்லாம் நல்ல நட்சத்திரமானு பார்க்கணும். அந்த நேரத்தில் இருந்து தாய் வழியை சார்ந்த உறவினர்கள் கொஞ்சம் வெறுப்புக்குரியவர்களாக மாறிட்டாங்க. உண்மையா இல்லையா? அந்த கட்டுகள் சீறு கூட முழு மனதோடு செய்ய முடியாத அளவுக்கு மனவேதனைகள் ஏற்பட்டுச்சு. நடந்துச்சா? கால் வந்துட்டுவாங்க. அப்போ ஆமாங்க மாட்டேங்க, பிள்ளை ஆமாங்க. அப்போ அவள் மாமங்கிட்ட ஏதோ எதிர்பார்த்துக்கலாம். அந்த உறவினர்களுடைய உள்ள உபாதை மன வருத்தங்கள் இன்றைக்கி இவளுடைய நிம்மதியை குறைத்து வைத்திருக்கிறது. இதுக்கு செய்வன வைக்க வேண்டாம். ஆனால் இப்போ உன்னை பிரித்து வச்சுருக்காங்க. புரியுதா? ஏம்னு கேட்டேன். தர்ப்பை புல் வேண்டும். தர்ப்பை புல் எதுக்கு கருப்பசாமி வேணும்? ஈமக்கிரியை அங்கே ஒன்று நடக்க வேண்டியிருக்கு. என்னது அது? அதை அவங்க செய்யலை. அதில் உள்ள குறை வாரிசை வாழ விடாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறது. அதனால் உன் பொண்ணை கூட்டிகிட்டு போய் ராமேஸ்வரத்தில் மூழ்கி கடலாடி, ஏன் சொல்ல நீ களியா, இந்த பிள்ளைய நீ கூட்டு போ, ராமேஸ்வரத்துக்கு போ, கடலாடி தீர்த்தமாடி அங்கே கொடுக்குற விபூதியை என்கிட்ட வந்து கொடு. உன் மருமகன் உன் பிள்ளையை தேடி ஓடி வருவான். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இந்தா இந்தாப்பா, நல்லா இருப்பா. இங்கேருந்து என் குதிரை போச்சு. நிறைய மயில் தோகையாக உதிர்ந்து கிடக்கு, பண்ண பண்ணையாக கிடக்கு. எப்படி கிடக்கு? பண்ண பண்ணையாக கிடக்கு. பழைய காலத்து மாளிகையெல்லாம் இருந்துச்சு. 7000 பண்ணையில் பழைய காலத்து மாளிகை இருக்கா? மயில் நிறைய வருமா? தோகையெல்லாம் உதிர்ந்து கிடக்குமா? கால் வந்துட்டு வா. என்னங்க சத்தம்?
இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. யாரு மாமாண்ணா? யாரா வந்திய? அம்மாவங்க உங்கள் அம்மா அங்கே வர சொல்லு முதல்ல. ரெண்டு 3 முறை கால் வந்துட்டு வா. கேட்டுருவோம். எங்கேயாவது கிடாய் வெட்டுற பழக்கம் உண்டா உங்கள் குடும்பத்தில்? வெட்டிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டேன். சாமி கேட்டாரா உங்களுக்காக வெட்டினீங்களா? சாமியை சொல்லி நீங்கள் சாப்பிட்டீங்க. கெட்டிக்கார பிள்ளைங்க. இன்னொரு தினம் கால் வந்துட்டு வாங்க. அதை வளர்த்த கிடாய் தான், ஒரு 10-12 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தானடா தாய்மாமா? தாய்மாமா 12 கிலோ இருக்குமா? அவ்வளோதானே? அப்போ நிறைய பேர் தின்னீங்களா? உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கும் எப்போ வேணாலும் பிரிவு வரலாம்ங்கிற நிலைமை இருந்துக்கிட்டு இருக்கு. சும்மா ஏதோ பிடிச்சி இழுத்து வாழ வைக்கிறது மாதிரி உள்ள நிலைமையில் ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கிய. இதுதான் உண்மை. சில கொடுமையான விஷயங்களை உங்கள் பெற்றோர்கள்ட்ட நீ இன்னும் ஓப்பனாக பேசலை. புரியுதா? அதனால் இந்த வாழ்க்கை நீடிக்குமா நீடிக்காதாங்கிற சந்தேகம் உன் மனசுக்குள்ளே இருக்குது. என்ன செய்யணும்? அதை சொல்லி என் பிள்ளை கால் வந்துட்டு வா. தாய்மாமா நீ சொல்லுடா, செல்லக்குட்டி பேர சேர்த்து வைக்கணுமா? அப்படி சொல்லி என் பிள்ளை தங்கமான பிள்ளைடா நீ எல்லாம். ஆனால் உன் மருமகன் கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்ச பிள்ளை, அது தெரியுமில்ல அவனுக்கு? பிடிவாதமும் விதண்டாவாதமும் பிடிச்ச பேய் உள்ளது. வாங்க பக்கத்தில். ஏசி இடலின் இடாமையே நன்று. அவ்வையார் சொன்ன வாக்கு எப்படி சொல்லியிருக்கா? ஏசி இடலின் இடாமையே நன்று. ஒருத்தனுக்கு ஏசிக்கிட்டு கொடுக்கறத விட, அல்லது கொடுத்ததை நினச்சி இவ்வளவு கொடுத்துட்டேனே என்று ஏசுவதை விட கொடுக்காமல் இருக்கிறது நன்று. அடுத்த வார்த்தை சொன்னான், யாராலும் ஏற்றுக்கிட முடியாத வார்த்தை. எதிர்த்து பேசும் மனையாளின் பேய் நன்று. புருஷனை எதிர்த்து பேசக்கூடிய பொம்பளையை விட பேய் நல்லதுன்னுட்டான். சொல்லதான் உனக்கு புரியும்னு நினைக்கேன். என்ன? வாயை அடக்கு, வாழ்க்கையை நடத்துவேன் நான். கால் வந்துட்டோம். சரியா தப்பாடா? கர்மசாமிக்கு கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம். இந்தா கண்ணுக்கு புறப்படும்படி உன்னை உண்மையாக வாழ வைக்கிறேன். வெற்றி உண்டு. இந்தாம்மா ஆனந்தமாறு. இந்தா வேறு யார்கிட்டையும் எந்த நட்பும் வைக்கக்கூடாது. போய்ட்டோம். கர்மசாமிக்கு வயிற்றுக்குள்ளே கொடன்னு கேட்குது அடிக்கடி. யாருக்குப்பா? ஏன் உன் வயிற்றுக்குள்ள என்ன வயிற்று வலிக்கா? பொய் சொல்லுதியா உண்மை சொல்லுதியா? யார் இது? ஆமாப்பா, உண்மையிலே உன் புருஷனுக்கு வயிற்று வலிக்கா? அப்படியா? காலில் வந்துட்டுவாங்க. அதான் கொடான்னு சத்தம் கட்டிச்சே தான் கேட்டேன். அதெல்லாம் இப்போ கவர் பண்ண முடியாது. ஓ, கவர் கேட்குறீங்களா? தம்பி குடிப்பழக்கம் உண்டாமா உன் புருஷனுக்கு? எவ்வளோ நாளாக இல்லை? அதுக்கு முன்னால் எப்போ என்னைக்கா ஒரு நாள் குடிப்பாரா? சரி பரவாயில்ல, நியாயம் பேசுகிறேன். நான் ஒரு கேள்வி கேட்க பதில் சொல்லுங்கள். எந்த ஊர் உங்களுக்கு? ஐயா நாராயணர் கோயில் எங்கே இருக்குது? பெருமாள் கோயில் எங்கே இருக்குது? பெருமாள் கோயில் அது எங்கே இருக்குயா? அங்கே போவீங்களா? கும்பிடுவீங்களா? புரட்டாசி கருட சேவைக்கு போவீங்களோ? அப்படி தானே? செருப்பு மாலை போடுவீங்களா? போட்டதில்லை. கால் வந்துட்டுவாங்க. வாப்பா வா, உன் நோயை தீர்த்து தந்துருந்தேன். பௌர்ணமி அன்னைக்கு துளசியால் அலங்காரமாக ஒரு மாலையை போட்டு என்னையை கூப்பிடு. இங்கே வந்து
சாமி வருமா? என்னடா தேய்த்து தெளிவு பண்ணி தரேன், வா பக்கத்தில் இந்தா நல்லாரு ஜெயிச்சு தரேன். நிறுத்தி தந்துருதேன்டா. பௌர்ணமியோடு உனக்கு வயிற்றுவலி ஒன்றே விட்டு போயிடும். தைரியமாக இருக்கு, போயிட்டோம். 12ஆம் தேதி பௌர்ணமி. கர்மசாமி, நான் என் சொத்தை கொஞ்சம் எழுதி முடித்து கொடுக்க வேண்டியிருக்கு. சொத்தை எழுதி முடித்து கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு எனக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் நடக்கணும்னு ஒரு ஆள் கேட்குறான். யாருப்பா அது? சொத்து சம்மந்தமாக எழுதி கொடுக்கணும். யார்? வாங்கண்ணே. என்ன வாங்க, ஏமுனே மறைஞ்சு போய் நிற்கியா? யாருக்குண்ணே எழுதி கொடுக்கணும்? அவசரமாக கேட்குறாங்களா? நீங்கள் எங்கே போவீங்க எழுதி கொடுத்துட்டு? ஆ, அதையும் ஒருத்தர் எழுதி கேட்க போகிறா, தெரியுமா உங்களுக்கு? கால் வந்துட்டு வாங்க. எல்லாத்தையும் கொடுத்து ஊறுகாய் வாங்கிட்டு போக போகிறார். உங்களுக்கு ஊரோட டக்கு புக்கு டொக்கு புக்குன்னுட்டு உட்காருங்க. 6 மாத காலம் கழித்து தான் எழுதி கொடுக்கணும். இப்போ ஒரு பிள்ளை கடன்பட்டு கொஞ்சம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும். அதனால் இப்போ சொத்து சொந்தமாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். என்ன, மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி மாதத்துக்கு பிறகு முடிவெடுப்போம். நான் சொல்கிறதுல அர்த்தம் 1000 இருக்கும். அதுக்கு பிறகு எல்லா முடிவையும் எடுத்துக்கலாம். உடல்நிலையில் பங்கமில்லாமல் காப்பாற்றுறேன். உங்களுக்கு உறுதியான முடிவு என்னன்னு தெளிவு பண்ணிடுவோம். வேறு என்ன வேணும்? அந்த பிள்ளையை நான் சரி பண்ணி தரேன், தைரியமாக இருக்கலாம். பௌர்ணமி அன்னைக்கு வரும்பொழுது அந்த பிள்ளையை போட்டால் கொண்டு வா, வெட்டி ஆக்கி தரேன். பக்கத்தில் வரலாம், வாழை வைக்கிறேன்ப்பா, போய்ட்டு வாங்க. கர்மசாமிக்கு உங்கள் ஆட்சிக்கு சோம் இல்லையா? உடல்நிலை சரியில்லையா? பார்த்தியா, இவ்வளோ வயசுலேயும் ஆட்சி மேலே எவ்வளோ பாசமாக இருக்காரு. நீ உன் பொண்டாட்டி மேலே இருப்பியால? காலில் வந்துட்டு வாங்க. வா. என்ன வேலைக்கு போகிற? படித்து முடிச்சிட்டியா? என்ன படிச்சிருக்க? ஆ, இந்த வருஷத்தில் சீருடை பணியாளருக்கு ஆள் எடுக்க போகிறாங்க. பிகாம் பாஸ் ஆகிட்டியா? சப் இன்ஸ்பெக்டருக்கு உன்னை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அற்புதமாப்பா. இப்போமே அகாடமிக்கு போ, ஃபிசிக்கல் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துரு, அசத்திடுவோம். என்ன, மார்பு பாடி மட்டும் ஒரு 1/2 சென்டிமீட்டர் குறைவாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஃபிசிக்கல் பண்ணி வா, அசத்திடுவோம். கால் வந்து கும்பிட்டு வரேன். திருச்சியில் தான் செலக்ஷன் நடக்கும். பாஸ் ஆயிடுவேன், வெற்றி உண்டு. மாத சம்பளம் எனக்கு இல்லைடா, இந்த கோயிலில் நடக்கக்கூடிய தர்மத்துக்கு. அந்த தர்மம் உன்னை தலை தூக்கி வாழ வைக்கும், வெற்றி அடைவாய். வீட்டுக்குள்ளே செய்வன நடந்திருக்குங்கிறது உண்மை. அந்த மனைவிக்கு உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். வெற்றியாகி தந்தால் போதுங்களா? என்னப்பா, உங்கள் பக்கத்தில் பத்திரகாளி எங்கே இருக்கா? நான் கர்மசாமியும் இருப்பேனே, ஜெயிக்கிறேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு அம்மா சுகமா இருக்கீல? கவலையை தூர விடுப்பா. 3 முறை என்னைய பார்க்கவா, ஜெயிப்போம். சந்தோஷமா இருங்க. கர்மசாமி, நான் நினச்சது மாதிரி எனக்கு லைஃப் நடக்குமா? நான் விரும்புகிறத மாதிரி எனக்கு லைஃப் கிடைக்குமான்னு ஒருத்தன் கேட்கான். யார் யாது? தம்பி வா. கல்யாணம் முடிச்சிட்டியா? முடிக்கல. அப்படியா? யாரையும் விரும்புதியா? கட்டிக்காரன் தான். இல்லை, விரும்பாதவன் விரும்புதவன் இங்கே தான் வருவான். நேரம் அங்கேயே போவான். பொண்ணுக்கு எந்த ஊர்? கோயம்புத்தூர். எப்படி பழகின? எப்படியோ செட் பண்ணிட்டேன். சரி உட்காரு, கையை பொறுத்துக்கா. சரியா பொறுக்காத தெரியுது. இப்போ தான் கொடுத்துருக்கு. சரியா பொறுக்கலையே.
சில சமயத்தில் சேருது, சில சமயத்தில் சேர மாட்டேங்குன்னு. பக்கத்தில் வா, கண்ணமுடு. இடையில திடீர்னு அவளையே நீ என்ன அங்கே உன் ஃபோன் என்கேஜாக இருக்குது, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டியோ? கேட்டிருக்கிய. குழப்பம் பண்ணாத, சந்தேகப்படாத, நல்ல பிள்ளை தான். உனக்கு கல்யாணம் அவளை வச்சு தான் நடக்கும். வாழ்க்கை செம்மையாயிரும். கால் வந்துட்டு வா. பையன் நல்ல பையன், நான் ட்ரைனிங் நல்லா எடுத்திருக்கான், கெட்டிக்காரன். அவள் பேர் என்ன? சடை அடை. அவள் பேர் என்ன? தேன்மொழியா? தேள்மொழியாடா? ஓ, தேன்மொழியா? காலம் போகும்போது அது தேள்மொழியாக மாறிடக்கூடாது. கண்ணமுடிக்கா இந்தா, அவளோடு உனக்கு வாழ்க்கை செம்மையாக நடக்கும், வெற்றியாக நடக்கும், சந்தோஷத்தோட உன் குடும்பமும் ஒத்துக்கிடும். கண்ணமுடிக்கா. இந்த கணக்கிடல் ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து வேலை தெளிவாக கிடைக்கும். போய்ட்டுலாம். கர்மசாமிக்கு சாமி, யூரின் சம்மந்தமாக எனக்கு குழப்பம் இருக்க. என்னம்மா யூரின் சம்மந்தமாக குழப்பமா? ஏம்மா யூரின்லாம் ஒழுங்காக போதாம்மா? எஸ், கால் உள்ள பாவம். ஸ்கேன் பார்த்தியாடா செல்லக்குட்டி? ப்ராஸ்டேட் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க? கொஞ்சம் வீங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே. ஆமாம், ஒன்றும் கவலைப்படாத, கண்ணை மூடு, அப்பா சரியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு வா, நான் ஒரு மருந்து தரேன், சாப்பிட்டுக்கா. வயிற்று வலியும் போயிடும், ப்ராஸ்டேட்டும் சரியாயிரும். சந்தோஷமா போ. நல்லா இருக்குட்டி, போ. கனிய கனிய மழலை பேசும் கண்மணி. அப்பாங்க கால் வந்துட்டு வா. உன் பேர் என்னடா? அடே, உன் பேர் என்ன? என்ன பேர்? அது மைக்கு. உட்காருமா, மடியில் வச்சுக்கா. இந்த பையனுடைய ஆத்மாவை பார்த்தேன். 13வது வயசில் இவன் ரொம்ப தெளிவாக பேசுவான், தெளிந்த அறிவுடையவனாக இருப்பான். இதுக்கு ஆப்ரேஷனோ சிகிச்சைகளோ தேவையில்லை. வருகின்ற பழனி என்னய்யா? அப்படியா? பழனிமலை முருகனை போய் கும்பிட்டுருக்கீங்களா? எப்போ? ஒரு முறை பழனிமலைக்கு போயிட்டு என்னைய பௌர்ணமிக்கு வந்து பாரு, புரியுதா? அதிலேருந்து இவனை தெளிவு பண்ணித்தாரேன், வெற்றியாக்கித்தாரேன். உன் பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லை, வெற்றியாக்கித்தாரேன். போய்ட்டோம். தென்காசி எல்லை என் பிள்ளையினுடைய மனதை பக்குவப்படுத்தி தர வேண்டும்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வரலாம். அண்ணாச்சி, உங்களுக்கு தென்காசியா? தென்காசியா உங்களுக்கு? அது எந்த ஊரில் இருக்கியா? நான் அந்த மாவட்டத்துக்கெல்லாம் கூப்பிடல, பீரோ தென்காசிக்கே கூப்பிட்டேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. உட்காரலாம். உங்கள் அப்பாவுடைய தாத்தாவுக்கு, உங்கள் அப்பாவுடைய தாத்தா உங்கள் பூட்டன் இருதார யோகம் உள்ளவர். உங்கள் முன்னோர்களை பற்றி சொல்லுதேன், நீங்கள் தெரிஞ்சதா தெரியாதான்னு எனக்கு தெரியலை, தெரியாது. அப்பாவுடைய தாத்தா இருதார யோகம் உடையவர். பிள்ளையினுடைய மன அலைகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. உங்கள் பிள்ளையுடைய மன அலைகள் சரியில்லாமல் இருக்குது. சில நட்புகளால் உள்மனது கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. எதிர்கால வாழ்வுக்கு அது சீர்கேடு வருமோங்கிற ஒரு பயம் உங்கள் மனசில் இருக்குது. அப்படி வராமல் தடுத்து நிறுத்தி தெளிவு பண்ணி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அம்மா நீ வரையா? யாரும்மா நீ? அப்படியா? கேட்டு பார்ப்போம். ஆட்டோ